திருவண்ணாமலை மாவட்டம் கரம்பக்குடியில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனைக்காக கொண்டு வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கரம்பக்குடி பேருந்து நிலையத்தில் கேரள மாநில லாட்டரி சீட்டுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் பேருந்து நிலையத்தில் சோதனை மேற்கொண்ட போது அதே பகுதியைச் சேர்ந்த முகமது ரபீக் என்பவர் கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனைக்காக வாங்கி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்த லாட்டரி சீட்டுகளையும் 46,700 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாநில அளவிலான ஆணழகன் போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவாரூரில் தனியார் அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட ஆணழகன் போட்டியில் சென்னை, நாகை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் 50 கிலோ முதல் 85 கிலோ எடை வரையிலான 10 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். Come on, flex. ரூபாய் பரிசு தொகை ரூபாய் 2000. சென்னை வேளச்சேரியில் இருந்து தாம்பரம் செல்லும் பிரதான சாலையில் அமைக்கப்பட்டுள்ள சாலையோர கடைகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வேளச்சேரி கைவெளி சிக்னலில் இருந்து தாம்பரம் செல்லும் பிரதான சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 100க்கும் மேற்பட்ட கடைகளை அமைத்துள்ளனர். வார இறுதி நாட்களில் மக்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க செல்லும் நிலையில் வாகனங்களை சாலையில் நிறுத்தி செல்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள சாலை ஓர கடைகள் மீது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், போக்குவரத்து போலீசாரும் உரிய நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அருகே விவசாய இடுபொருட்களை ஏற்றி வந்த வாகனத்திற்கு அனுமதி மறுத்த வனத்துறையை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பவானிசாகர் அருகே அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி தெங்குமரகாடா, அல்லிமாயாறு, கல்லாம்பாளையம் ஆகிய வன கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள மக்கள் தங்கள் விவசாய நிலங்களில் வாழை, பூசணி, மரவள்ளி, நெல் உள்ளிட்ட விவசாய பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கராச்சிக்குறை வன சோதனை சாவடி வழியாக விவசாயி ஒருவர் விவசாய இடுபொருட்களை வாகனத்தில் ஏற்றி வந்துள்ளார். அப்போது வெளியூர் வாகனங்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று கூறி வனத்துறையினர் வாகனத்தை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் கோபமடைந்த மக்கள் வனத்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே பெண்கள் பாதுகாப்பு குறித்து 9 வயது சிறுமி சிலம்பாட்டம் விளையாடி 3 உலக சாதனை படைத்துள்ளார். பாடியநல்லூர் பகுதியில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறுமி மௌஷிகா ஸ்ரீ பெண்களின் சுய பாதுகாப்பு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெடுக்கம்பு, நடுக்கம்பு, இரட்டை கம்பு, வாழ்வீச்சு உள்ளிட்ட 10 வகையான சிலம்ப விளையாட்டை 10 நிமிடத்தில் ஆடி உலக சாதனை புரிந்துள்ளார். இதையடுத்து ஒரே நேரத்தில் 3 உலக சாதனை படைத்த சிறுமி மௌஷிகா ஸ்ரீயை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் ஆட்டோவில் கடத்தி வரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆரணியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் சைதாப்பேட்டை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக ஆட்டோவில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் கடத்தியது தெரியவந்தது. இதையடுத்து குட்கா பொருட்களை கடத்தி வந்த 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.